பாவத்துக்கு பயப்படுறதுங்கிறது குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். புண்ணியத்துக்கு ஆசைப்பட வைக்கணும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அது அந்த இதில் இருக்கணும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரம். இது நிறைய பேர் நினச்சிருக்காங்க இந்த அதுக்கு தான் நாங்கள் ரிலீஜனே வேண்டான்னு சொல்கிறது. இந்த ரிலீஜன்லாம் கில்ட் கான்ஷியஸை க்ரியேட் பண்ணுறது. ஆகையினால இந்த கில்ட் இது ரிலீஜனே வேண்டாம். பாவிகளே அப்படின்னா எடுத்த உடனே கில்ட் வராமையாக இருக்கும். குற்ற உணர்ச்சியை தூண்டுகிறது. மதங்கள் குற்ற உணர்ச்சியை தூண்டுகின்றன. எனவே மதங்கள் தேவையில்லை அப்படி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் பயம் வேண்டாமா? பாவத்துக்கு பயப்பட. மக்களுடைய வரிப்பணத்தை நம்ம ஊழல் பண்ணுறோமே, நம்ம அநியாயமாக திருடி எங்கேயோ கொண்டு போய் பேங்கில் போடுறோமேன்னு பயம் வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? மக்களுடைய சொத்து, நாட்டினுடைய சொத்து, அதில் நாம் ஊழல் செஞ்சு இப்போ சொல்கிறாங்க. அப்படின்னா ஊழல் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிட்டே ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியலை. அது அனிர்வச்சனீயமாக இருக்குது. அதனால் ரொம்ப அது விளக்க முடியாத ஒரு மாயையை கூட விளக்கி விடலாம் போல் இருக்குது. அது விளக்கணும் முடியும் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனசில் அந்த அச்ச உணர்வு வேண்டாமா? அவர் பாரதியார் பாடினார் அச்சம் தவிர்னர். ஆனால் அவர் அச்சம் தவிர்னா என்ன? நல்லது பண்ணுறதுக்கு பயப்படாத. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளையே. என்னது? வாய்ச்சொல்லில் வீரரடி. அதனால் எதுக்குன்னு இந்த பயம் இருக்கணும். அது நம்ம தர்மசாஸ்திரம் அதை பண்ணி வச்சுருக்கு. அதனால் நிறைய பேருக்கு என்னென்னா கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இதிலெல்லாம் நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனால் அதனால தான் என்னென்ன நம்புவதே என்ற மறைகளின் கருத்தை நம்பிவிட்டோம் பாரதியார். அதையும் சொல்லுவார். நிறைய படிச்சுட்டே இருக்கணும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.